Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MS Office Wordல தமிழ் டைப்பிங் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம ஃபாண்ட்டை மாற்றி டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம DCA கிளாஸ்லேருந்து சில கோர்சஸை நாம் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா கோர்சஸுக்குமே நம்ம எந்த வித கட்டணமே வாங்குறது இல்லை. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கோங்க. DCAவில் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காதவங்க எல்லாருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போதும் போல் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வேர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் நமக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்றதில் இங்கே டியா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதுதான் பாமினின்ற ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதை நம்ம ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்றதுக்காக நான் 20 வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக ஏ ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா யான் விழுகும். ஷிஃப்ட்டு பிடிச்சி யா அப்படின்னா யூ, எஸ்னா லா, ஷிஃப்ட்டு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா லூ, டீனா நா, ஷிஃப்ட்டு டி அப்படின்னா நூ, எஃப்னா கா, ஷிஃப்ட்டு பிடிச்சி எஃப் ப்ரெஷ் பண்ணோம்னா கு, ஜீனா பா, ஷிஃப்ட்டு ஜி அப்படின்னா பூ, ஹெச்னா துணைக்கால், ஷிஃப்ட்டு பிடிச்சி ஹெச் ப்ரெஷ் பண்ணோம்னா இருன்னு விழுகும், ஜே தா, ஷிஃப்ட்டு பிடிச்சி ஜே ப்ரெஷ் பண்ணோம்னா தூ, கேனா மா, ஷிஃப்ட்டு பிடிச்சி கே ப்ரெஷ் பண்ணோம்னா மூ, எல் எல்னா டா, ஷிஃப்ட்டு பிடிச்சி எல் ப்ரெஷ் பண்ணோம்னா டூ. ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோ அப்படிங்கிறதுக்கு மேலே போயிடலாம். கியூ கா, ஷிஃப்ட்டு பிடிச்சி கியூ ப்ரெஷ் பண்ணோன்னா ஞா, டபிள்யூனா ரா, ஷிஃப்ட்டு பிடிச்சி டபிள்யூ அப்படின்றது ரூ, இ நா, ஷிஃப்ட்டு இ நூ, ஆர் சா, ஷிஃப்ட்டு பிடிச்சா சு, டீனா வா, ஷிஃப்ட்டு பிடிச்சி டி ப்ரெஷ் பண்ணோம்னா வு, ஒய்னா லா, ஷிஃப்ட்டு பிடிச்சி ஒய் அடித்தா லூ, யூனா ரா, ஷிஃப்ட்டு பிடிச்சா ரூ, ஐனா அந்த ஐ அந்த ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம், அந்த ரை லை தை இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர். ஷிஃப்ட்டு பிடிச்சி ஐ அடித்தோம்னா ஐயின் லெட்டர் விழுகும். ஓ அப்படிங்கிறது லா, ஷிஃப்ட்டு பிடிச்சி ஓ அடித்தா லூ, பீனா அந்த கொக்கி எதுக்காகனா இப்போ மீ போட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மா போட்டு கொக்கி போடுறோம் இல்லையா, அந்த கொக்கிக்கு இந்த பி யூஸ் பண்ணுவோம். இப்போ மீசை அப்படின்றதுக்கெலாம் நெடிலா போடுவோம். அப்போ மா போட்டு இந்த கொக்கி சிம்பிள் அதாவது பி அப்படின்றத ஷிஃப்ட் பிடிச்சி ப்ரெஷ் பண்ணோம்னா நெடில் கொக்கி நமக்கு விழுகும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசட் அப்படிங்கிறது 3 சொல்லினா ஷிஃப்ட் பிடிச்சி இசட் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நூ, எக்ஸ்னா ஓ, ஷிஃப்ட்டு எக்ஸ்னா ஓ, பீனா ஏ, ஷிஃப்ட்டு பீனா ஏ, பி டி, ஷிஃப்ட்டு பிடிச்சி பி ப்ரெஷ் பண்ணோன்னா டி, என்னன்னா ஒத்த கொம்பு, ஷிஃப்ட்டு பிடிச்சி ப்ரெஷ் பண்ணோம்னா ரெட்டை கொம்பு, ஆ எம்னா ஆ, ஷிஃப்ட்டு பிடிச்சி எம் ப்ரெஷ் பண்ணோம்னா ஆ. ஓகேங்களா? இந்த பக்கம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கும். இந்த லெஸ் தென் கமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பட்டனை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஈ விழுகும். ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈ அப்படின்னு நெடிலா விழுகும். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிரேட்டர் தென் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நார்மலாக ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப், அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு டாட் விழுகும். அதவே ஷிஃப்ட்டு பிடிச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா கமா விழுகும். அதே மாதிரி மேலே கோலன் செமிகோலன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் நார்மலாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்ன லெட்ரு விழுகுது அப்படின்றத பாருங்கள். ஃபுல் ஸ்டாப் இது எதுக்காகனா இப்போ இம் அடிக்கிறோம், புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த கோலன் செமிகோலன் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமைக்கி நம்ம புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இம்முன்னு அடிக்கிறோம் அப்படின்னா மா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா புள்ளி தனியாக தான் விழுகும். அதே மாதிரி இத்து அடிக்க போகிறீங்கன்னா தாய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா புள்ளி தனியாக விழுகும். அதவே ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் அடிச்சிங்கன்னா கோலன் அப்படின்னு விழுகும். நமக்கு தேவைன்னா அந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் கொட்டேஷன் அப்படின்ற பட்டனை ப்ரெஷ் பண்ணி பாருங்கள், சிங்கிள் கொட்டேஷன் கிடைக்கும். ஷிஃப்ட்டு பிடிச்சி அந்த கொட்டேஷனை ப்ரெஷ் பண்ணுங்கள், டபுள் கொட்டேஷன் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. நான் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஷ் பண்ணால் ஜா அப்படின்னு விழுகுது. அதவே ஷிஃப்ட்டு பிடிச்சி அந்த ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தா ஜூன் ஜூலைக்கு வரும் இல்லையா, அந்த ஜூனுக்கு வர அந்த சுழிச்சு விடுற அந்த குறி அதில் இருக்கும்.
க்ளோஸ் ப்ராக்கெட்னு இருக்குது. க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வந்து சா அப்படின்ட்டு இருக்குது. நார்மலாக அடித்தா அதவே ஷிஃப்ட் பிடிச்சி அடித்தா டி மாதிரி ஒரு சிம்பிள் விழுகும். இந்த டி எதுக்காக நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ லூ போடுறோம், எதுக்காவது நம்ம ரொம்ப நெடியில் போட போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சி லூ போட்டுட்டு இதை ஷிஃப்ட் பிடிச்சி இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா நெடியில் வர இந்த ஊர் அப்படின்னு போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவோம். இப்போலாம் வந்துட்டு லூக்கு பக்கத்தில் இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்துச்சு அப்படின்னா துணைக்கால் போட்டாலே அது லூ தான், நெடில் லூ தான் அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த கண்டினியூவாக எழுதுகிற மாதிரியே நமக்கு அந்த லூ போடணும் அப்படின்றது இந்த இடத்த பொறுத்த வரையும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாஷ் அப்படின்னு இருக்குது. ஸ்லாஷ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஷிஃப்ட் ஸ்லாஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3, அதாவது லெட்டருக்கு மேலே 1 2 3 இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்கு போயிடணும். அந்த நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது எழுத்து ஒரு சின்ன சிம்பிள் போட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சிம்பிளை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஹா அப்படின்னு விழுகும். ஷிஃப்ட்டு பிடிச்சி அந்த சிம்பிளை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஷா அப்படின்னு விழுகும். இந்த வடமொழி எழுத்துக்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும். நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு ப்ரெஷ் பண்ணுங்கள். அது நார்மலாக அடித்தா 1ன்னு விழுகும். ஷிஃப்ட்டு பிடிச்சி 1ன்னு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆச்சரியக்குறி விழுகும். இங்கே 2 ஷிஃப்ட் 2 அப்படின்னா லூ அப்படின்னு விழுகும். 3 ஷிஃப்ட் 3 அப்படின்னா சூ. 4 ஷிஃப்ட் 4 அப்படிங்கிறது கூ, கூடு, கூண்டு, கூரை அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். 5 ஷிஃப்ட் 5 மூ, மூளை, மூதாதையர் அந்த மாதிரி அடிக்கிற இந்த மூ அதனால் நெடில் மூக்கு இந்த நம்பர்ஸ்லாம் தான் இருக்கும். என்னென்ன நம்பரில் என்னென்ன லெட்டர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 ஷிஃப்ட் பிடிச்சி 6 2 அப்படின்னு விழுகுது. 7 ஷிஃப்ட் 7 ரூபாய் வரக்கு ரூ யூஸ் பண்ணுறோம். 8 ஷிஃப்ட் 8 லூ. 9 ஷிஃப்ட் 9 ஓப்பன் ப்ராக்கெட். 0 ஷிஃப்ட் 0 ஷிஃப்ட் பிடிச்சா க்ளோஸ் ப்ராக்கெட். ஹைஃபன் ஷிஃப்ட் பிடிச்சி அடித்தோம்னா ஜூன் ஜூலைக்கு வர்றது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜா போட்டுட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இந்த ஹைஃபனை நான் ப்ரெஷ் பண்ணேன்னா ஜூலைக்கு வர்ற நெடியில் சுழிச்சு விடக்கூடிய ஒரு சுழிவு தான் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் ஆர் சிம்பிள் இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஆர் ஈக்குவல்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள், ஸ்ட்ரீன் விழுகும். அதவே ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணிங்கன்னா கீழே சுழிச்சு விட்ற சுழிவு கிடைக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பூட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் பிடிச்சி ஜி ப்ரெஷ் பண்ணிவிட்டு பூ போட்டுருவோம். இதை நெடியில் ஆக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சி இந்த ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த கீழே சுழிச்சு விட்ற சுழிவு கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம ஷிஃப்ட் பிடிக்கிறோம். பொதுவாகவே தமிழை பொறுத்தவரையும் நார்மலாக டைப் பண்ணுறது எல்லாமே குறிலாக இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி அடிக்கிறது எல்லாமே நெடிலாக இருக்கும். நம்பரை பொறுத்தவரையும் நார்மலாக அடித்தா நம்பராக இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி அடித்தா அதில் ஸ்ட்ரோக்ஸ் ஆர் ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் படித்து ஒவ்வொரு லெட்டராக எழுதி வச்சு மெமரி பண்ணி நீங்களாகவே தமிழ் டைப்பிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேமாக டைப் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நேமெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். மெமரி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேரா அந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்களாக டைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஓன் சிஸ்டம் வீட்டில் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் ஸ்பீட் கண்டிப்பாக வரும். தமிழ் எழுத்துக்கள், தமிழ் டைப்பிங் தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.